ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆதி கைலாஷ் பற்றிய ஒரு வீடியோ இது. சோட்டா கைலாஷ் என்று அழைக்கப்படும் இது இந்தியாவின் உத்தரகண்ட் மாநிலத்தின் பித்தோராகர் மாவட்டத்தில் இமயமலை தொடரில் அமைந்துள்ள ஒரு மலை. இது கடல் மட்டத்திலிருந்து 5945 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்துக்கள், சமணம், பௌத்தம் போன்ற மக்களுக்கு மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது. ஆதி கைலாய மலையின் ஒரு பிம்பமாக, இந்து மதத்தின் ஒரு புனிதமான தலமாகவும் கருதப்படுகிறது. இது திபெத்தில் உள்ள கைலாய மலையின் பிரதிபலிப்பு. ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ள இந்த ஆதி கைலாஷ் பயணம் மிகவும் மனநிறைவை தரும் வகையில் உள்ளது. இது பஞ்ச கைலாஷ்களில் இரண்டாவது இடமாக கருதப்படுகிறது. இமயமலை முழுவதும் கைலாஷ் என்ற பெயரை கொண்ட 5 சிகரங்கள் உள்ளன. கைலாஷ் மலை முதலிடத்திலும், ஆதி கைலாஷ் இரண்டாவது இடத்திலும், ஷிகர் கைலாஷ் ஸ்ரீகண்ட் மகாதேவ் கைலாஷ் மூன்றாவது இடத்திலும், கின்னௌர் கைலாஷ் நான்காவது இடத்திலும், மணிமகேஷ் கைலாஷ் ஐந்தாவது இடத்திலும் உள்ளன. ஆதி கைலாஷ் புராணம் மற்றும் இதிகாசமுடன் தொடர்புடையது. புராணங்களின்படி கைலாஷ் மானசரோவரிலிருந்து தோன்றிய பார்வதியுடன் சிவபெருமானின் திருமணத்திற்கு ஆதி கைலாயம் முக்கிய இடமாக இருந்தது என்றும், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த புனிதமான பகுதியில் சிவபெருமான் தியானம் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இங்கு சிவன் மற்றும் பார்வதி தேவியுடன் வீற்றிருந்து அருள் புரிவதாக கூறப்படுகிறது. பஞ்ச கைலாஷ் மானசரோவர், ஸ்ரீகண்ட் மகாதேவ் கைலாஷ், கின்னௌர் கைலாஷ், மணிமகேஷ் கைலாஷ் மற்றும் இந்த ஆதி கைலாஷ். ஆதி கைலாயத்தில்தான் சிவபெருமான் தன்னுடைய தாண்டவத்தை நிகழ்த்தி தெய்வீக வடிவத்தை அஷ்டவக்ர முனிவருக்கு வெளிப்படுத்திய இடம் என்று கூறப்படுகிறது. ஆதி கைலாயத்தை காண ஆரோக்கியமான உடல்நிலை மிகவும் அவசியம். ஏனெனில் அவற்றின் நிலப்பரப்பு மிகவும் சவாலானதாக உள்ளது. கௌரிகுண்ட் ஜோலிங்காங் ஏரி. கௌரிகுண்ட் என்று அழைக்கப்படும் ஏரி பிரம்மாண்டமான இந்த சிகரத்தின் அடிவாரத்தில் 5608 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. அதன் கரையோரத்திற்கு அருகில் பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானின் சன்னதிகள் உள்ளன. இந்த கௌரிகுண்ட் எனப்படும் ஏரி கைலாஷ் யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம். ஜலந்தரனை எதிர்த்து போராடிய பின்பு பார்வதி தேவி தனது தெய்வீக பலத்தை மீண்டும் பெறுவதற்காக இந்த ஏரியில் குளித்து அவருடைய சக்தியை மீண்டும் மீட்டெடுத்ததாக கூறப்படுகிறது. இங்குள்ள புனிதமான நீரில் நீராடுவதற்காக தேவலோகத்திலிருந்து முனிவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் அடிக்கடி இறங்கி வருவதாக நம்பப்படுகிறது. இந்த ஏரியின் நீர் குணப்படுத்தும் பண்புகளை கொண்டிருக்கிறது. பார்வதி சரோவர் ஆதி கைலாஷ் சிகரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 4497 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள ஏரியில் குளிப்பதால் பாவங்கள் நீங்கி விருப்பங்கள் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக ஓம் பர்வத் என்பது ஆதி கைலாயத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு புனிதமான மலை. இது அதன் தனித்துவமான வடிவத்திற்கு பெயர் பெற்றது. இந்த மலையின் அமைப்பு ஓம் என்ற பிரணவத்தை ஒத்திருக்கிறது. ஓம் பர்வதத்தின் சிகரம் கடல் மட்டத்திலிருந்து 5590 மீட்டர் உயரத்தில் இந்த மலை அமைந்துள்ளது. ஆதி கைலாயமும் ஓம் பர்வதமும் ஒன்றல்ல. உத்தரகண்ட் மாநிலத்தின் தார்சுலாவில் அமைந்துள்ளது இந்த ஓம் பர்வத மலை. ஓம் பர்வதம் சிவனுடைய சக்தி மற்றும் கருணையின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. இந்தியாவையும் திபெத்தையும் இணைக்கும் லிபுலேக் கணவாய்க்கு அருகில் உள்ள நபிதாங் முகாமிலிருந்து கைலாய மானசரோவர் யாத்திரைக்கு செல்லும் வழியில் ஓம் பர்வதம் அமைந்துள்ளது. வருகை தர வேண்டிய சிறந்த நேரம் வருகை தரத்துக்கு மே மாதம் நடுப்பகுதியிலிருந்து ஜூன் வரையிலும், செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதி வரையிலும் இங்கு வருவதற்கு ஏற்ற காலமாகும். புதிதாக கட்டப்பட்ட குஞ்சி லம்பியா துரா பாஸ் சாலை இந்த யாத்திரையின் தூரத்தை கணிசமான அளவு குறைத்துள்ளது. ஆதி கைலாசத்திற்கு ஹெலிகாப்டர் சேவை வசதிகளும் உள்ளன. பித்தோராகர் ஹெலிபேடில் இருந்து புறப்பட்டு குஞ்சிக்கு விமானத்தில் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டரில் ஜோலிங்காங் செல்லலாம். இது விரைவான மற்றும் வசதியான பயணமாக உள்ளது. ஓம் நம சிவாய.